பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக உங்களோட ஆசைகள், கனவுகள், உங்களோட லட்சியங்கள் எல்லாமே நடக்கணும்னு ஆசையாக இருக்குதா? ஆனால் ஏதோ ஒன்று உங்களை தடுக்குதா? அந்த ஏதோ ஒன்று உங்களோட நெகட்டிவ் தாட்ஸா? அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம்? நம்ம மனசுலேருந்து நெகட்டிவ் தாட்ஸை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம்? பர்சனலாக மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களோட மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள் உள்ளவர். எல்லாரோட ஒரு பெரிய கேள்வியே இதுதான். என்னோட மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது? நான் என்ன தான் நல்ல விதமாக நினச்சாலும் என் மனசில் ஒரு சிறு புள்ளியாக அது ஒரு பெரிய வட்டமாக மாறிடுது. நானும் மறக்க தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்னை விட்டு போக மாட்டுது. ஏன் என்னை சுற்றியே வந்துட்டுருக்கு? இதை நான் போகிறதுக்கு நான் என்ன பண்ணனா என்னை விட்டு போகும்? நானும் ஒரு நாள் நினைக்கிறேன் என்கிட்ட இருந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும்னு. ஆனால் எப்படியோ என் மனசில் வந்துடுது. ஆனாலும் அதை பற்றி உள்ள சிந்தனைகள் மட்டும்தான் என் மனசில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மேனிஃபெஸ்டேஷன் பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அதற்கான விடைகள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம்? நம்மளோட பழைய சிந்தனைகளை பற்றி தான் யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்ச்சிகளை என்றைக்குமே நினச்சி பார்க்குறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு புலம்புறவங்க தானே இருக்காங்களே தவிர நான் வாழ்க்கையில் நான் அப்போ நல்லா இருந்தேன், இப்போவும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆள்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. என்னோடய வாழ்க்கையில் நேற்று தான் சண்டை நடந்துச்சு, திருப்பவும் இன்றைக்கும் சண்டை வருது. இது எதனால்? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? பிரபஞ்சம் எனக்கு மட்டும்தான் இப்படி கொடுக்குதா அப்படின்னு பல பேர் புலம்புவாங்க. இது எதனாலனா அவங்களோட மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ். அந்த நெகட்டிவ் தாட்ஸை அவங்க சண்டை போட்டுட்டு அப்பயே விட்டுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸை அவங்க மனசில் ஒரு ஓரமாக வச்சுருக்கிறனால அவங்க என்ன தான் அவங்க பாசமாக பேசினாலும் அவங்க பண்ணின விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி நிற்கும். இதை என்ன தான் பண்ணினாலும் அது திருப்பியும் அவங்களால அதை ஈடு செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம மனசுலேருந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் ஆகணும். நம்மளோட வாழ்க்கையும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மாறணும். அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணுனா நம்மளோட வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் என்னென்னன்றதை நம்ம நினைக்கணும்னா நம்ம எப்படி நினைக்கிறது? யாருக்கோ ஒரு ஃபோனை போட்டு நம்ம எல்லாமே புலம்புவோம். ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட வரையும் கேட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடுவாங்க. திருப்பியும் மறுநாளும் புலம்ப ஆரம்பிப்போம். அந்த தவிர கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் யாரை பற்றி இருந்தாலும் சரி, அதை ஒரு பேப்பர் எடுங்க. அந்த பேப்பரில் உங்களுக்கு அவங்கள பற்றி என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எதனால் வருதுன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது செட் ஆகிருச்சு. அதனால தான் அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதை தொடர்ந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதை ரிமூவ் பண்ணணுன்னா ஒரு சின்ன ஈஸியான மெத்தட் தான். ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பேனா எடுங்க. உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ நெகட்டிவ் தாட்ஸ் அது எல்லாத்தையுமே எழுதுங்க. எழுதிட்டு ஒரு குப்பை தொட்டியில் அதை உங்களால் எவ்வளோ முடிஞ்ச அளவு கிழிச்சு போட முடியுமோ கிழிச்சு போட்டுருங்க. இது கிழிச்சு போட்டோன்னே உங்கள் மனசுக்கு தெரியும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு. உங்களோட சப்கான்ஷியஸில் அது செட் ஆகிக்கிறோம். அப்படியும் செட் ஆகலை, மறுநாளும் இந்த மாதிரி திங்கிங் ஓடுது அப்படின்னா திரும்பியும் அதே மாதிரி பேப்பரை எடுத்து பேனாவை எடுத்து உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ அது எண்டு வரையும் எழுதுங்க. பாதியோடு நிப்பாட்டிடாதீங்க. முழுசாக எழுதுனீங்கன்னா தான் உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஒரு தண்ணி பானையில் எண்ணெய் கொட்டிருச்சு. அப்போது நீங்கள் தண்ணி ஊற்றுறப்ப என்ன ஆகும்? எண்ணெயும் தண்ணியும் கலந்து அதை புழங்க முடியாத மாதிரி ஆயிரும். ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் வெளியே வந்துடும். அது மாதிரி தான் உங்கள் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சிட்ருக்கும்.
அதை நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அப்போது உங்கள் மனசில் நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களை அறியாமலே போயிடும். அதனால தான் எப்பயுமே நல்லதவே நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதை நினைக்க உங்களை அறியாமையே உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் ஆயிரும். அப்புறம் என்னங்க, நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எழுதி அதை டஸ்ட்பினில் போடுறீங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துக்கிறப்பையும் உங்கள் மனசில் நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. கெட்டதை நினைக்காதீங்க. கெட்டதை நினச்சாலும் ஒரு பேப்பரில் எழுதி அதை டஸ்ட்பினில் போட்டுருங்க. இந்த மாதிரி நினைக்க உங்களை அறியாமலே உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும், எது இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். யூனிவர்ஸும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அது வழியே நீங்கள் போனீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.